தெரியுது தெரியுது. உன் பேரை ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சொல்லணும், தூக்கம் வராது. ஆ, எங்க ஐயா ஊரை கூட்டி பத்திரிக்கை அடிச்சு கெடா விருந்து ஓட வச்ச பேரு சொல்லாம எப்படி இருப்ப? ஆரம்பிச்சுட்டா பிறந்து விட்டு பெருமைய. அட எனக்கு கேக்குதா இல்லையா? சொல்லுடி, என்னடி? ஏனுங்க மாமா, வரும்போது 1 கிலோ வெங்காயம் வாங்கிக்கோங்க, தக்காளி வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இருந்தா வாங்கிட்டு வந்துருங்க மாமா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பாரை வச்சிருவோம். சீட்டி, இந்த கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்குறேன் இல்ல அந்த கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னா என்னடி என்னை போய் தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு இருக்க சொல்ற? மார்க் இருக்கிறான்டி, நான் போய் வேலை பார்க்கணும். ஏன் கோஆபரேட்ல வேலை பார்க்குறீங்கன்னு வீட்டில் யாரும் எதுக்கும் வாங்கி தர மாட்டீங்களா? இல்லை சோறு திங்காம தான் இருக்கிறீங்களா? எல்லாம் வழக்கம் போல மனுஷன் மாதிரி தானே பண்ணுறீங்க. அப்புறம் என்ன எப்போ பார்த்தாலும் கோஆபரேட்ல வேலை செய்கிறேங்கிறீங்க? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க மாமா. அப்படி பண்றனா? ஏன் அறிவு கட்டவளே, அது கோஆபரேட் இல்லடி, கார்பரேட். எனத்தையும் ஒன்று என்ற வாயில வரதுன்னு சொல்ல முடியும். அதனே எப்போ பார்த்தாலும் மார்க்குங்கிறீங்க. மார்க்கை பார்த்தா பயம், பொண்டாட்டி பார்த்தா பயம் இல்லை இல்லை உங்களுக்கு? அவன் சம்பளம் கொடுக்குற பாசடி. ஒன்றை வேலைக்கு அவன் பாசுனா உங்களுக்கே நான் தான் பாசு. அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு தானே வருவீங்க, வந்து எங்க கூட தானே வாழணும். அதை மனசுல வச்சுட்டு ஒழுங்கா போய் சொன்னதை வாங்கிட்டு வாங்க. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதாக்கும். 10 பாச கூட சம்பாதிச்சிடலாம், ஒரு பொண்டாட்டியை சமாளிக்க முடியாது. வாங்கிட்டு வர தாயே, உன் திருவாயை மட்டும் கொஞ்சம் மூடிரு. அந்த பயம் இருக்கட்டும். எல்லாம் கொஞ்சம் எலக்ட்ரேட்டை கொடுத்தா உங்களுக்கு தலைமையை கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. நீங்க சாஃப்டா பேசினாலே உங்ககிட்ட வேலை நடக்க மாட்டேங்குது. எப்பவுமே ரஃப்பாவே இருக்கணும், அப்பதான் உங்ககிட்ட வேலை வாங்க முடியுது.